ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தோட 11வது நாள். இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 o'clock போல் தான் எழுந்திரிச்சேன். முன்னாடியே வந்துட்டு பூஜை ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருந்தங்காட்டி நமக்கு டக்குன்னு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருந்தது. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி, ஊதுபத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரம்லாம் வந்துட்டு காமிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு காலையில் என்னோடய பூஜை வந்து பார்த்திங்கன்னா போச்சு. அதுக்கப்புறம் நிறையவே வந்துட்டு இன்றைக்கி சண்டேங்காட்டி டைம் வந்துட்டு இருந்தது. பூஜை முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்தங்காட்டி கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நேரம் வந்துட்டு இருக்காது. நான் லேட்டாக தான் வந்து தூங்கி லேட்டாக தான் வந்து எழுந்திரிப்பேன். ஸோ முன்னாடி வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்ம ரெகுலராக வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கங்காட்டி நம்ம சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரமாகவும் வந்து முழிப்பு வந்தது. பூஜைலாம் முடிச்சுட்டு நமக்கு நிறையாவே வந்துட்டு நேரம் வந்துட்டு இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறது, மற்ற ஏதாவது ஒர்க் இருந்தாலுமே நான் மார்னிங் டைமில் வந்துட்டு பார்த்துக்கிறேன். ஸோ கிச்சன் க்ளீனிங் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கண்டோ டாப்லாம் வந்துட்டு தெரிச்சு இந்த கரை எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹீட் பேட் வந்து வச்சுருப்பேன். அதே மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். சமைக்கும் போது அந்த ஸ்பூன் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் ஸ்டாப்க்கு நடுவில் வந்து வச்சுப்பேன். கரண்டிகள்லாம் வந்துட்டு வச்சு கலர்றதுக்கு இது மேலே வந்துட்டு வந்து வச்சுப்பேன். அதே மாதிரி இந்த ஹாட் பேடுமே நம்ம சமைச்ச பாத்திரம்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கத்தியும் வந்துட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நைஃப் ஸ்டாண்டில் வந்துட்டு நார்மல் கத்தியிலேருந்து ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணுற எல்லா கத்தியுமே வந்துட்டு இதில் ஆர்கனைஸ்டாக வந்துட்டு இருக்கும். இதை நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். லிங்க் இருந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு தட்டுறது வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு 2 விதமான உப்புமே வந்துட்டு இதில் இருக்க வித் ஸ்பூனோடையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஒரு செராமிக் ஜாரில் வந்துட்டு நம்ம கத்திரிக்கோல் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருக்கேன். இந்த ஆயில் ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு இருக்குது. ரிஃபைண்ட் ஆயிலும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டயர் ஆர்கனைசர் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் டூல்ஸ் வந்துட்டு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் வந்துட்டு இருக்குது. ஒரு இதில் வந்துட்டு 5 பெட்டி வந்துட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கொலண்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸாக தான் வந்துட்டு இருக்கும். நம்ம பாத்திரம் வந்து கழுவிட்டு பாத்திரம் கூடையில் வந்துட்டு போட்டு வந்து வச்சுப்பேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணி வந்து வச்சுட்டு அந்த இடம் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்துட்டு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள். எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அடுத்தது சின்ன ஒரு ஷாப்பிங் ஹால் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மினிசோவில் வந்து வாங்கியிருந்தேன். ஃபேஷியல் மாஸ்க் பவுல் செட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 rupees வந்து வருது. மினிசோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் லிங்க் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த செட்டில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு பவுல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபேஷியல் மாஸ்கெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுலேயே வந்துட்டு அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த இது அப்ளிகேட்டர் வந்து சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் டைப்பில் வந்துட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக ஸ்டடியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே இதில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற க்ரீம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணால் இந்த பவுல்லே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம கை வந்து படாமல் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸை எடுத்துகிட்டு அந்த பவுலில் போட்டு
மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த மூடியை வச்சு மூடி போட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் நம்ம இதில் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஒரு பெருசாக ஒரு டவல் மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இந்த அப்ளிகேட்டருமே வந்து சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ப்ரஷ் டைப்லலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷுக்குள்ளே வந்துட்டு அந்த பவுடர்ஸ்லாம் வந்து போயிடும். இந்த சிலிக்கானாக இருக்காங்காட்டி ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட் செட் இது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோம் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பல்லில் வந்து நம்ம சீவும் போது முடி வந்துட்டு நிறையா வந்து விழுகாது. இதனோட பிரிசில்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 190 ருபீஸ் தான் வந்து வருது. மினிசோவில் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கோமை வந்து பிடிச்சு தலை சீவுறதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீப்பில் வந்துட்டு நம்ம தலை வந்து சீவும்போது ஒரு மசாஜிங் மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீப்புமே. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐபேட்ஸும் அதுக்கப்புறம் ரோலர் செட்டு தான் வந்து வாங்கினேன். ஸோ இதுவும் வந்துட்டு பிரிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்துட்டு 2 இது காம்போ மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம கண்ணுக்கு கீழே வந்துட்டு அழகாக வந்து ரோல் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 ருபீஸு. ஸோ நம்ம கண்ணுக்கு கீழே நெக்லெலாம் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த ரோலர் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து மூமெண்ட் இருக்குது. ஸோ கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜெல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். இது பிடிச்சு மசாஜ் பண்ணுறதுமே கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு கீழே வந்து வச்சிங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஜெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கண்ணுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப கூலிங்காக வந்துட்டு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம ஃபேஷியல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம முடி வந்து படாமல் கீழே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம தலை ஃபுல்லுமே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம முடி வந்து வெளியே வராமல் பார்த்துக்கலாம். அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் ஷேப்பில். ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதில் வந்து ஃபுல் பிங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. நான் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இது வந்து போட்டு விடலாம். அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக ப்ராடாக வந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேடு தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு 180 பீசஸ் வந்துட்டு இந்த காட்டன் பேடில் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஜிப்லாக் கவரில் தான் வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காட்டன் பேடு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். நல்லாவே வந்து திக்கான ஒரு காட்டன் பேட் தான். இந்த காட்டன் பேடில் வந்துட்டு நிறைய லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீனிங் லிக்விட் வந்து போட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். எப்பவுமே வந்துட்டு மேக்கப் போடியே நம்ம தூங்கக்கூடாது. ஸோ மேக்கப் எப்பவுமே ரிமூவ் பண்ணி தான் வந்து தூங்கணும். ஸோ இந்த மாதிரி பேட் இருந்ததுன்னா கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும். திக்காக ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் டிஷ்யூஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது நம்ம 3 பீஸ் காம்போ தான் வந்துட்டு வரும். நமக்கு வந்து வெயில் டைமில் அதிகமாக வந்துட்டு வேர்க்குது. முகத்தை வந்துட்டு எப்பவுமே வந்து நல்லா டீப்பாக வந்து தொடச்சிடணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபேஷியல் டிஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபேஷியல் டிஷ்யூமே வந்துட்டு நமக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டிஷ்யூ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல லென்த்தாக வந்துட்டு இருக்குது, ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டிஷ்யூ வந்துட்டு நமக்கு சிங்கிள் மாதிரி இருக்காது. இந்த டிஷ்யூவில் நமக்கு 3 லேயர் ஆஃப் இந்த இது இருக்குது. நல்லாவே வந்துட்டு ஸ்வெட்டெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து டெய்லரிங் கிட்டு. இது வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ்லேயே இப்போ வந்து போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து நமக்கு சிசர் வந்துட்டு இருக்குது. இந்த சிசருமே வந்துட்டு நல்லாவே வந்து கட் ஆகுது. நான் கட் பண்ணி வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு திக்கான ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து அழகாக வந்துட்டு இந்த குட்டியாக இருக்கிற சிசர் வந்து நல்லா கட் பண்ணுது. ஸோ அதுலேயே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஊசி கோர்க்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு டூல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நல்லா டீப்பாகவே வந்து தெரியும். ஸோ அது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு தனித்தனியாக வந்து ஸ்பேசஸ் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு நீடில்ஸ் பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த நீடில்ஸ் பாக்ஸில் நமக்கு விதவிதமான சைஸில் வந்து நீடில் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்குமே அந்த நீடில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேட்டபிள் பாக்ஸ் தான். நமக்கு தேவையான நீடிலை வந்துட்டு அழகாக ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லாக்கில் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு பெரிய ஹோல் வந்துட்டு இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ண அந்த ஊசியோட இது வந்து வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலராக வந்து த்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பட்டன் விழுந்துருச்சு, அந்த பட்டனுக்கு இப்போ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியே கலர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த கலர் நூல் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிசோவில் வந்துட்டு வாங்கின கலெக்ஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.